இந்த வாசகத்தை பொறுத்தவரை நம்ம பல்வேறு வாசகங்கள் நமக்கு வெவ்வேறு காலகட்டங்கள்ல உதவி இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான வாசகம் 2 வாசகம் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஒண்ணு வந்து காந்தி சொன்ன அந்த பி த சேஞ்ச் யூ விஷ் டு see in the world. நீங்கள் என்ன மாற்றத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அந்த மாற்றமா இருப்பது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது, அவர் பெங்கால் போகும்போது அவர்கிட்ட கேட்பாங்க உங்களுடைய மெசேஜ் என்ன அப்படிங்கிறது. அப்போ அவர் சொல்லுவார் மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படின்னு. என் வாழ்க்கை தான் என்னுடைய செய்தி அப்படிங்கிறது. இப்போ இந்த 2மே நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆழமான கருத்துக்கள் கொண்டதா நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இதோடைய ஆழத்தன்மை அப்படிங்கிறது வந்து நீங்க மாற்றம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து உலகம் எப்படி இருக்கணும், சமூகம் எப்படி இருக்கணும், மாற்றம் ஏற்பட வேண்டியது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நிறைய பேர் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாற்றத்தை நாம உள்வாங்கி நாம முதல்ல மாறுறோமா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. நாம முதல்ல மாறலைன்னா நம்ம எப்படி அந்த கேள்வியை வந்து தார்மீக ரீதியாக கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிறைய நேரங்கள்ல எழக்கூடிய ஒன்றாக மாறுது. ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம நான் வந்து நிறைய பெண்ணியம் பேசலாம், பெண் உரிமை, பெண் சம உரிமை அப்படிங்கிறதெல்லாம் பேசலாம். ஆனா நான் வீட்டுல வந்து 50% வேலை பண்ணலன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து சமைக்கல, நான் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகள்ல நான் வந்து 50% செய்யல அப்படின்னு சொன்னா, நான் வந்து என்னதான் பெண் உரிமை பேசினாலும் சம உரிமை எல்லாம் பேசினாலும் அதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தான். அதுல வந்து எந்த அர்த்தமும் வந்து உண்மையிலேயே கிடையாது. ஏன்னா அதை வந்து நானே அதை உணரல அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தமா மாறிடுது. ஸோ அந்த மாதிரி வந்து பல்வேறு இடங்கள்ல நீங்க வந்து இந்த பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see in the world, நீங்க சம உரிமையை பற்றி பேசும் பொழுது அதை நீங்க முதல்ல ப்ராக்டிஸ் பண்றீங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அப்போ அது சேஞ்ச் அப்படிங்கிறது இரு பக்கமும் இருக்கணும். ஒன்று இது போன்ற மாற்றங்கள்ல வந்து டாப் டு பாட்டம்னு சொல்லுவோம். அரசாங்கத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், அந்த மாற்றத்தை செய்வது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று பாட்டம் டு டாப்னு சொல்லுவோம், கீழிருந்து மேல் வந்து பல மாற்றங்கள் ஏற்பட வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால இந்த இன்னைக்கு ஜனநாயகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அம்பேத்கர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, இந்த டெமோக்ரஸி வந்து கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி பத்தி பேசும்போது, ஏன்னா இன்னைக்கு இன்னொரு முக்கியமான வாசகம் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் சாசனம் தான். அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சமத்துவம், நீதி இதெல்லாம் பத்தி பேசும்போது அவர் சொல்லுவார், கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படிங்கிறது ஒரு டாப் ட்ரெஸ்ஸிங் தான், நம்ம அதை கல்டிவேட் பண்ணல, இந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை நம்ம பரப்பல அப்படின்னு சொன்னா, நீங்க என்னதான் பேப்பர்ல இவ்வளவு அரசியல் சாசனம், இந்த நீதி, சமத்துவம் எல்லாம் எழுதினா கூட கடைசியில வந்து அது ஃபீல்டுல வந்து இருக்காது, ஆக்சுவலா இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா, இதை வந்து நம்ம மக்கள் மத்தியில தொடர்ந்து எடுத்துட்டு போகணும்னா அந்த வேல்யூஸும் முதல்ல நீங்க உள்வாங்கணும், நம்ம உள்வாங்கணும். ஸோ அதுவும் நீங்க காந்தி சொன்ன பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see in the world, நீங்கள் அந்த மாற்றமாக இருந்தால் வழியே அது செய்ய முடியாது. அப்போ இதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிணைப்புகள்லாம் நீங்க பார்த்து அதை வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்றதும் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் இந்த ப்ராசஸ்ல அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் வந்து அப்பொழுது இந்த மெசேஜ் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. நான் வந்து திரும்ப வரணும், யூஎஸ்லேருந்து திரும்ப வரணும். அப்போ வந்து நாம வந்து என்ன மாற்றம் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ நம்ம வந்து அதற்கான வேலைகள்ல தொடர்ந்து ஈடுபடணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தீவிரமாக யோசிக்க ஆரம்பிச்சேன். அதற்கு பிறகு 2 ஆண்டு காலம் வேலை செய்தால் கூட நான் செஞ்சுட்டு கிட்டத்தட்ட 2007 திரும்ப வந்துட்டேன். வந்து அதற்கு பிறகு கல்வி, விவசாயம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல ஆரம்பத்தில் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் வேலை செஞ்சது அதெல்லாம் உண்டு. ஆனால் அதுல வந்து ரொம்ப முக்கியமாக அந்த கேள்வி அப்படிங்கிறது கேட்கறதே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா நாம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல போய் ஒர்க் பண்ண முடியும், போய் அவங்களோட உட்காந்து மாற்றங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனா அங்க சிஇஓவோ இல்லை டிஇஓடைய கொஸ்டின் மார்க்கோ எப்படி வந்து எப்போ வந்து டீச்சருக்கு டிரான்ஸ்ஃபர் வரும், டிரான்ஸ்ஃபருக்கு எவ்வளவு பணம் வரும், இதுதான் வந்து அவங்களுடைய சிந்தனைகள்ல ஓடக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப இதெல்லாம் யார் கேள்வி கேட்பாங்க? இந்த கேள்வி அப்படிங்கிறது இப்ப நாம இந்த கேள்விகளை கேட்கலன்னா வேற யார் கேட்க போறாங்க? நாம வந்து சைலண்டாவே நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நம்ம சைலண்டா வேலை பார்க்கணும். அப்ப அந்த மாற்றம்ங்கிறது நடக்கவே நடக்காது.
அப்ப அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த கேள்விகள் வந்து கேட்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த கேள்விகள் கேட்பது யார் கேட்பாங்க? நீங்க அதுவும் விவசாயத்துல வேலை பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பட்டியலினத்தவர் அவங்களுக்கு ஒரு மானியம் வந்து அதிகம். நீங்க பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மிஷினரியில, ஆனா அவங்க பேர்ல மிஷினரி எடுத்திருப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது, அவங்களுக்கு தெரிய கூட தெரியாது அவங்க பேர்ல வந்து இவ்வளவு பெரிய மானியம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவு பெரிய ஊழல்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஃபீல்ட்ல பாக்குறோம், விவசாயிகளோட வேலை செய்யும் போது பார்க்கும்போது அதுதான் ஒரு பெரிய உந்தல். அப்போ இதை யாருமே கேள்வி கேட்கலன்னா இது மாறவே போறது இல்லை. அப்போ நாம வந்து இந்த அனைத்து விஷயங்களையும் இந்த வாசகமா இருக்கட்டும், பி த சேஞ்ச் யூ விஷ் டு see in the world, மை லைஃப் இஸ் மீ மெசேஜா இருக்கட்டும், அதே நேரத்துல காந்தி சொன்ன உண்மை அகிம்சையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நான் அனுபவத்துல பார்த்த இந்த போபால் கேஸ் ட்ராஜடியிலேருந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த மோட்டிவேஷன்லேருந்து வந்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவது எவ்வளவு முக்கியமானது. ஒரு அறம் சார்ந்து உண்மையும் அகிம்சையும் தொடர்ந்து அந்த அந்த ஒரு வேல்யூஸோட நீதி சமத்துவம் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா அதை நோக்கி நாம் வேலை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி அதற்காகத்தான் இந்த அறப்போர் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கமே வந்து நான் மற்றும் பல நண்பர்கள் சேர்ந்து 2015 ஆரம்பித்து அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நாங்கள் தொடர்ந்து இது போன்ற ஊழல்கள் இன்று வெளிக்கொண்டு வருவதாக இருக்கட்டும், அதை எதிர்த்து போராடுவதாக இருக்கட்டும், இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல அதற்கான தீர்வுகள் நம்ம காண்றோம் அப்படின்னு சொன்னா அது ஏதோ நம்ம இது இன்ஃபேக்ட் நாங்கள் இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒர்க்ல நாங்கள் ரொம்ப முக்கியமா வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இது எதற்கும் கிரெடிட் உங்களுக்கு வருது வரல இதை பத்தி எல்லாம் எதுவுமே யோசிக்கக்கூடாது. இதுல வச்சு ஒரு நாளைக்கு ஒரு எம்பி ஆக முடியுமா, எம்எல்ஏ ஆக முடியுமா, ஒரு கவுன்சிலர் ஆக முடியும், இந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க முடியுமா, இதன் மூலமாக மக்கள் மத்தியில மக்களுடைய பொது பிரச்சனைகளை எந்த எதிர்பார்ப்பும் இன்றி அதை தீர்ப்பதை நோக்கி, அந்த தீர்ப்பது தான் வந்து உங்களுக்கு வந்து இதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க முடியுமே தவிர மற்றபடி வேற எதுவும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உள்ள ஒரு நிறைய தன்னார்வலர்களை ஒன்றிணைத்து தொடர்ந்து இந்த வேலைகளை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். புத்தகங்கள் கூட படிக்க ஆரம்பிக்கிறது, சோஷியல் இஷ்யூஸ் சம்பந்தமான புத்தகங்கள்லாம் படிக்கிறது, ஸோ இந்த பிரச்சனைகளை புரிந்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அப்போ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நம்ம வந்து நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் ரொம்ப முக்கியமாக வரக்கூடிய ஒரு நபர் வந்து காந்தியாக இருக்கிறார். ஒரு மனிதர் அப்படின்னும் பொழுது யார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக அந்த நேரத்துல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி. ஏன்னா காந்தி வந்து எழுதின புத்தகங்கள் ரொம்ப முக்கியமா அவர் எழுதின இந்த அவருடைய சுயசரிதை பத்தி படிக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பேரலா அதே போல வேலைகள் செயல்பாடுகள் வந்து ஃபீல்டில் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்றோம். விவசாயிகளுக்காக ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கிறாரு, கல்விக்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி வெவ்வேறு ஃபீல்டில் இருக்கிறவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து இவங்களோடலாம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த புக்கு படிக்கும் பொழுது அது ஒரு பெரிய கேள்வி. ஸோ அந்த நேரத்தில் அவர் வந்து காந்தியுடைய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு ப்ரீச் பண்ணி பரப்புரை செய்யறதோட நிப்பாட்டல. எல்லாரும் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், இல்லை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு இல்லாம அதை வந்து அவர் செய்து காண்பித்தார். தொடர்ந்து செயல்பாடுகள் மூலமாக வெவ்வேறு செயல்பாடுகள் மூலம் அதை வந்து எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள்ல வந்து அவர் தொடர்ந்து இறங்கி செய்து கொண்டே இருந்தார். அப்போ ஒருவர் இங்கேருந்து வரும் பொழுது, சென்னையில தமிழ்நாட்டில் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவர் வரும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி கேட்கும் பொழுது ரொம்ப கிளியரா அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஸோ அவங்களும் வந்து நான் வந்து ஓகே, அவரும் வந்து அமெரிக்கால இருந்துட்டு வந்தவர் தான், பாலாஜின்னு ஒரு நபர். அவர்கிட்ட கேட்குறேன் நான், நீங்க எதனால திரும்ப போனீங்க, ஏன் வந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இதுதான் எனக்கு அர்த்தம் உள்ளதா தெரியுது. நான் இங்க உட்காந்து சம்பாதிக்கிறது, இங்க சம்பாதிச்சு அந்த பணம் இது பண்றது அதுல ஒன்றும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது எனக்கு வந்து ரொம்ப அர்த்தம் உள்ளதா தெரியும், நான் என்ன நினைக்கிறேனோ அதை போய் நான் பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ஓட ஆரம்பிக்குது ஒவ்வொன்றா. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நான் இங்க இந்தியாவில் வரும் பொழுது மதுரை கிட்ட போய் ஒரு பிரேக்ல லீவ்ல வரேன். நான் லீவ்ல வரும் பொழுது மதுரை திருமங்கலம் தாண்டி ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு ஒரு விசிட்டுக்காக போறேன். என்னை அழைத்து கொண்டு போனது வந்து அங்க மதுரையில ஒரு அறிவியல் இயக்கத்துலேருந்து ஒருத்தங்க கூப்பிட்டு போறாங்க. அவங்க அந்த கிராமத்துல போய் மால் நியூட்ரிஷனுக்காக ஒர்க் பண்றாங்க. குழந்தைகள் வந்து எப்படி
குறைந்த இடை, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 அந்த மாதிரி பிரிச்சு மிக வெயிட் கம்மியா இருக்க குழந்தைகளை, இடை கம்மியா இருக்கிற குழந்தைகளை ஐடென்டிஃபை பண்ணி, மால்நரிஷ்டு சில்ட்ரன் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான இன்டர்வென்ஷனை தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த லேடி கிட்ட நான் கேட்குறேன், நீங்க வந்து அவங்க மதுரையில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி டிராவல் பண்ணி தொடர்ந்து வந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நீங்க எதுக்காக இது பண்றீங்க அப்படின்னும் போது, அவங்க குடும்பமே ஒரு ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பணம் படைத்த குடும்பம்லாம் கிடையாது. ஆனா அவங்க வந்து அவர்களை விட இவங்க, எங்களுடைய கிராமத்துல இருக்கிறவங்களை விட இவங்க ரொம்ப ஏழ்மையில இருக்கிறாங்க, இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் வந்து என்னுடைய நேரம், நான் வேலை செய்யறதை தாண்டி என்னுடைய நேரத்துல நான் வந்து இந்த மாதிரி வாலண்டியர் பண்ணி இவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதெல்லாம், இந்த நிகழ்வு எல்லாம் என்ன நம்ம மைண்ட்ல ஓடுதுன்னா, அப்போ அவங்களுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். ஆனால் அவர்கள் வந்து மற்றவர்கள் அவ்வளவு அவங்கள விட கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கான வேலைகளை வந்து நம்மளுடைய ஃப்ரீ டைம்ல போய் பண்ணணும் அப்படின்னு அந்த நினைக்கக்கூடிய அந்த சிந்தனை எல்லாம் பார்க்கும்போது, நாம எவ்வளவு ஒரு செல்ஃபிஷா இருக்கிறோம், நாம வந்து எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப ஆழமாக இறங்க ஆரம்பிச்சுது. ஸோ அது போன்ற கேள்விகள் தான் ஒரு நேரத்துல வந்து நாம இந்தியா வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அப்போ இந்த காந்தியோடைய அந்த செயல்பாடுகள் எல்லாம் தொடர்ந்து படித்து கொண்டு இருக்கு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நிறைய புத்தகங்கள், நம்ம அமர்த்தியா சென் இதுலேருந்து சோஷியல் இஷ்யூ சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறோம். பட் அந்த காந்தியுடைய செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமா உண்மை, அகிம்சை, இந்த 2 விஷயங்கள் வந்து ரொம்ப ஆழமாக எனக்கு கவர்ந்த ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா அது நீங்கள் எந்த ஒரு செயல்பாடு செய்தாலும் அதோடைய உண்மையோட அதை செய்யும் பொழுது, ரொம்ப முக்கியமாக நீங்க வந்து செய்யக்கூடிய வேலை அது உண்மையானதுன்னு நீங்க நம்பினா மட்டும் போதாது, உங்களை சுத்தி இருக்கிறவர்கள் நம்பினா மட்டும் போதாது, உங்களுக்கு எதிரில் நிற்கிறாங்கல்ல, நீங்க யாரை பத்தி சொல்றீங்களோ, நீங்க யாரை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த பிரச்சனையை எதிர்த்து போராடுறீங்களோ அவங்களும் நீங்க வந்து உண்மையான ஒரு காரணத்துக்காக தான் இதை செய்யறீங்க அப்படிங்கிறத நம்பணும். அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கூட எங்களுடைய செயல்பாடுகள்ல அது ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அறப்போர் இயக்கம் நாங்க வந்து இது பண்ணும் பொழுது, நாம வந்து ஒரு ஒரு விஷயத்த வெளிக்கொண்டு வரோம், ஒரு ஊழலை வெளிக்கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஊழல்ல வந்து உண்மைத்தன்மையோட நம்ம விஷயங்களை தான் வெளிக்கொண்டு வரணும். நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல ஒரு 7-8 உண்மையை சொல்லிட்டு ஒரு 4-5 பொய்யை கலக்கிறது ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு அது தெரிய கூட தெரியாது. ஆனா கேட்கிற 4-5 பேருக்கு தெரியாது. ஆனா அந்த எதிர் பக்கத்துல இருக்காங்கல்ல, நீங்க யாரை பத்தி சொல்றீங்களோ அவங்களுக்கு தெரியும் நீங்க சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது. அப்போ அது வந்து ஒரு அந்த ப்ராசஸ்ல வந்து நீங்க எதிர்பக்கத்துல இருக்கிறவங்களும் இவர் வந்து உண்மையதான் பேசுறாரு, நம்மளை பத்தியே பேசினா கூட அந்த ஊழல்வாதிக்கு வந்து தெரியணும், நம்மளை பத்தியே பேசினா கூட நம்ம செஞ்சதுதான் இவன் சொல்றான், நம்ம செய்யாததை ஒன்னத்தை இவன் சொல்லல அப்படிங்கிறது. ஸோ அதனால அந்த உண்மையோட ஆதாரங்களோட அந்த உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்கோ அதை எக்ஸாஜரேட் பண்ணாம அந்த அளவிற்கு சொல்வது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நம்மளுடைய ஒரு அடிப்படை ஒரு சித்தாந்தமாவே நம்ம வந்து வச்சிருக்கிறோம் அறப்போர் இயக்கத்துல. அதே மாதிரி நான் வயலன்ஸ், நீங்க வந்து அகிம்சை அப்படிங்கறதுடைய பவர் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வயலன்ஸ் வந்து அட்ராக்டிவ் நிறைய பேருக்கு, ஈவன் அந்த ஒரு யங்ஸ்டரா இருக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கலாம். ஆனா நீங்க ஒன்ஸ் வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எத்திக்கல், மாரல், இல்ல லாஃபுல் விஷயம் மட்டும் கிடையாது. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு சிறந்த ஸ்ட்ராட்டஜியும் கூட. சட்ட ரீதியா நான் வயலண்டா இருக்கிறது தான் சரி. ஆனா நீங்க வந்து அந்த நான் வயலன்ஸ் வந்து வெறும் சட்ட ரீதியா பெட்டர் மட்டும் கிடையாது, இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ரீதியாவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா நீங்க வயலன்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து உங்களை விட பயங்கர பவர்ஃபுல், அவங்களோட என்டையர் மிஷினரியை பயன்படுத்தி அடுத்த செகண்ட் வந்து உங்களை ஈஸியா முடிக்க முடியும். ஆனா நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே நீங்க உண்மையோட முன்வைக்கும் பொழுது, நீங்கள் வந்து செய்யக்கூடிய அந்த போராட்டம் அப்படிங்கிறது அது மற்றவர்கள், அரசாங்கத்துக்கு மட்டும் இல்ல, மக்கள் எல்லாருக்குமே வந்து அதோடைய உண்மைத்தன்மை வந்து போய் சேரும். அப்போ அதை தாண்டி இன்னைக்கு அவங்க சைட்ல இருந்து உங்களை அட்டாக் பண்ணணும்னா அது ஒரு பொய்யான விஷயத்தை வைத்துதான் அவருக்கு அட்டாக் பண்ண முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அறப்போர் இயக்கத்தின் மேல பலவிதமான வழக்குகள், பொய் வழக்குகள் போடப்பட்டது, பல விதமான மானநஷ்ட வழக்குகள்லாம் போடப்பட்டது.
ஆனா அந்த எஃப்ஐஆர் எல்லாத்தையுமே எப்படி உடைச்சிருக்கிறோம், குவாஷ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு காரணம் அது எல்லாமே பொய் வழக்குகளாக மட்டும்தான் அவங்களால எங்களை மேல போட முடியும். ஒரு உண்மையான வழக்கு அப்படிங்கிறது போட முடியாது. அப்போ நீங்க அந்த உண்மையோடையும் சட்டத்துக்கு உட்பட அந்த அகிம்சை வழியிலையும் போராடுவது அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஸ்ட்ராட்டஜியும் கூட, செயல்பாடுகள் கூட. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் காந்தின்னு சொல்லலாம். நான் வந்து 2003 இருக்கும் இது, இந்த ஆண்டு. அப்போ நான் வந்து மாஸ்டர்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய அப்போ வந்து யூஎஸ்ல சின்சினாட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு நான் நார்மலா ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில நாங்கள் வந்து போய் ஒரு செமஸ்டர், ஒரு குவார்ட்டர் எக்ஸாமு, அது இது இந்த மாதிரி அதுக்கு பின்னாடி ஓடுறது, இப்படிதான் ஓடிட்டு இருக்கிறோம். அப்போ என் நண்பர் ஒருத்தர் வந்து கட்டாயப்படுத்தி தான் கூப்பிட்டு போனான். இந்த ஒரு நிகழ்வுக்கு போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு நல்லா இருக்கும், இது வந்து போபால் கேஸ் ட்ராஜடி பத்தி ஒரு நிகழ்வு நடக்க போகுது வா அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. அவன் வந்து இன்ஃபேக்ட் வா வா நம்ம போகலாம், நம்ம போயிட்டு அப்படியே டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லி இப்படிதான் வந்து நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் வந்து அந்த நிகழ்வுக்கு போகிறோம். அங்க போய் அந்த நிகழ்வை அட்டன் பண்றோம். அந்த நிகழ்வுல என்னன்னா, அந்த போபால் கேஸ் ட்ராஜடி நடந்து 20 ஆண்டுகள் முடிவடையக்கூடிய நேரம். 1983லேருந்து கிட்டத்தட்ட 2003, 20 ஆண்டுகள் முடிவடையுது. அந்த நேரத்துல அதுல பாதிக்கப்பட்ட 2 பேர் அங்க வந்து ஒரு டாக் கொடுக்குறாங்க, ஒரு பேசுறாங்க. அவங்க பேசும் பொழுது 20 ஆண்டுகளாக எப்படி வந்து அந்த போபால் விஷவாயு தாக்குதலுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய குடும்பங்கள் மிகப்பெரிய ஒரு முதல்ல ஆரம்பத்துல இறந்ததை தாண்டி 20 வருஷமா அவங்க எப்படி தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈவன் தாய்ப்பால்ல கூட எப்படி விஷம் இருக்கிறது, எப்படி குடிதண்ணீர்ல விஷம் இருக்கிறது, குடிக்கக்கூடிய தண்ணீர்ல, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவங்க ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது ஒரு மிகப்பெரிய என்விரான்மெண்டல் டிசாஸ்டர் நடக்குது. அந்த டிசாஸ்டர் நடப்பதற்கு அந்த மக்கள் யாருமே அதற்கு பொறுப்பு கிடையாது. திடீரென்று அவங்களுக்கு நடக்குது. அதுக்கப்புறம் 20 வருஷம் தாண்டியும் ஒரு ஜென்ரேஷன் தாண்டி அடுத்த ஜென்ரேஷனும் சஃபர் பண்ணக்கூடிய அளவுல ஒரு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த ஒரு தாக்கம் அப்படிங்கிறது, இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இந்தியாவில் நடந்திருக்கு அப்படிங்கிறது, மேபி நான் இந்தியாவில் நம்ம படிச்சிருந்திருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம். ஒரு போபால் கேஸ் ட்ராஜடிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல பாடத்துல ஒரு சின்னதா படிச்சிருந்திருக்கலாமே தவிர இதை பற்றி நமக்கு தெரியக்கூட இல்லையே. இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்தது கூட நம்ம தெரியாம வளர்ந்துருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கும். அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்ததுன்னு சொல்லுவேன். அப்போ வந்து ஒரு அடிப்படையில ஒரு கொஸ்டின் என்ன ஏற்பட்டதுன்னா, இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ். நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்ப இந்த விஷயத்துல நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் தான் வந்து அந்த நேரத்துல தோணுச்சு. பட் அதுக்கு பிறகு வந்து நிறைய யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த நேரத்துல இருந்த கனவு அப்படிங்கிறது வந்து வேற விதமான கனவு. நம்ம வந்து யுஎஸ் போகணும், 15 வருஷம் வேலை பார்க்கணும் மினிமம், அதுல வந்து நிறைய சம்பாதிக்கணும், இதுதான் வந்து ஒரு கனவு. அப்ப அந்த கனவுல வந்து ஒரு கொஸ்டின் மார்க் ஏற்படுது. நம்ம இந்த மாதிரி சிந்திக்கிறது கரெக்ட் தானா? நம்மளுடைய வாழ்க்கை இது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை தானா? நம்ம 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 குடும்பம், நம்ம பணம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது சரிதானா? அப்ப இந்த மாதிரி இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாங்க வந்து என்ன பண்றோம்னா, நிறைய இங்க இந்தியால இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கிட்ட, இங்க வேலை செய்யறவங்க கிட்ட நிறைய பேச ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த ஒரு நிகழ்வு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லுவோம். அந்த நிகழ்வு நான் அட்டன் பண்ணலன்னா மேபி என்னுடைய வாழ்க்கை வந்து வேற மாதிரி கூட போயிருக்கலாம். பட் அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணது வந்து ஒரு ஒரு ஸ்பார்க். அந்த இடத்துல தான் வந்து ஒரு தொடர்ந்து எனக்குள்ளேயே பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்ச ரொம்ப முக்கியமான ஒரு தருணமா நான் அதை பார்க்கிறேன்.